வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். நகர்ப்புற வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை வழங்கி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தமிழக மீனவர்கள் பிரச்சனையில் இலங்கை அரசின் செயல்பாடுகளை கவனத்தில் கொண்டுள்ளதாக மத்திய மீன்வளத்துறை இணை அமைச்சர் திரு எஸ்.பி. சிங் பாகேல் கூறியுள்ளார். தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் சம்பா நெல் கொள்முதல் முன்னேற்பாடுகள் குறித்த முத்தரப்பு ஆலோசனை கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள் இன்று பங்கேற்றுள்ளனர். சென்னையில் நடைபெறவுள்ள சர்வதேச பாய்மர படகு சாம்பியன் பட்ட போட்டிகளுக்கான முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் இன்று ஆய்வு மேற்கொண்டார். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சுவாமி திருக்கோவில் வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன. இனி விரிவான செய்திகள். நகர்ப்புற வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை வழங்கி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி குமரகுரு பள்ளத்தில் பொலிவுறு நகர இயக்கத்தின் கீழ் கட்டப்பட்ட குடியிருப்புகளை திறந்து வைத்து இன்று உரையாற்றிய அவர் தமிழ்மொழி, தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் மீதான பிரதமரின் ஆழமான பிணைப்பை எடுத்துரைத்தார். பொலிவுறு நகர இயக்கத்தின் கீழ் ஏராளமான திட்டங்கள் இப்பகுதிகளில் செயல்படுத்தப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்நிகழ்வின் ஒரு பகுதியாக குமரகுரு பள்ளத்தில் குடியிருப்பு பயனாளிகளுக்கு வீட்டு சாவிகளை வழங்கியதோடு அவர்களுடன் கலந்துரையாடினார். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் 30வது பட்டமளிப்பு விழாவிலும் குடியரசு துணைத் தலைவர் இன்று பங்கேற்கிறார். தமிழக மீனவர்கள் தொடர்பான பிரச்சனையில் இலங்கை அரசின் செயல்பாடுகளை மத்திய அரசு கவனத்தில் கொண்டுள்ளதாக மத்திய மீன்வளத்துறை இணையமைச்சர் திரு எஸ்.பி. சிங் பாகேல் கூறியுள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர் இரு நாட்டு மீன்வளத்துறை அமைச்சர்களும் இது தொடர்பான ஆலோசனைகளை மேற்கொண்டு வருவதாகவும் மீனவர்களின் நலன் பாதுகாக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். மத்திய அரசு ஊரக பகுதி மேம்பாடு, விவசாயிகள் மற்றும் தொழிலாளர் நலனில் மிகுந்த அக்கறை செலுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ராமேஸ்வரத்தில் நடைபெறவுள்ள காசி தமிழ் சங்கமம் நிறைவு விழாவில் பங்கேற்க தாம் தமிழகம் வந்திருப்பதாக கூறினார். முன்னதாக மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் மேற்கொண்டார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்திற்கான மாநிலங்களின் நிகர லாபம் 17,000 கோடி ரூபாய்க்கு மேலாக இருக்கும் என்று பாரத ஸ்டேட் வங்கியின் ஆய்வறிக்கை தெரிவிக்கின்றது. இதனால் மாநிலங்களுக்கான சராசரி நிதி ஒதுக்கீடு மேம்படும் என்றும் அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் தற்போது பெயர் மாற்றத்துடன் மறுவடிவமைப்பு பெற்றுள்ள நிலையில் கூடுதல் வருவாய், 125 வேலை நாட்கள் போன்றவை பெரிதும் பயனளிக்கும் என்றும் அந்த அறிக்கை மேலும் தெரிவிக்கின்றது. நாட்டின் வளர்ச்சி பாதையில் அரசின் கொள்கைகள் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களுடன் சீர்திருத்தங்களின் ஆண்டாக மேம்பட்ட நிலையில் பாதுகாப்புத்துறை வளர்ச்சி குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய தலைமையில் உள்நாட்டு பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் தீவிரவாதத்திற்கு எதிரான பூஜ்ய சகிப்பு தன்மையுடன் நாட்டின் இறையாண்மை உறுதியுடன் நிலைநாட்டப்பட்டது. பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதலில் நம் நாட்டு பாதுகாப்பு படைகள் பாகிஸ்தான் பகுதிக்குள் நுழைந்து நூற்றுக்கணக்கான தீவிரவாதிகளை அழித்ததுடன் தீவிரவாத முகாம்களையும் தகர்த்தது. பிரம்மோஸ் ஏவுகணை, ரஃபேல் போர் விமானங்கள், அதிநவீன ட்ரோன் மூலம் இந்தியாவின் உயர் தொழில்நுட்ப வலிமையை பறைசாற்றும் வகையில் நடத்தப்பட்ட இத்தாக்குதலை உலகம் வியப்புடன் கண்ணோக்கியதாக பிரதமர் தெரிவித்தார். साथियों, ऑपरेशन सिंदूर ये सिर्फ नाम नहीं है, ये देश के कोटि-कोटि लोगों की भावनाओं का प्रतिबिंब है. ऑपरेशन सिंदूर न्याय की अखंड प्रतिज्ञा है. 6 मई की देर रात, 7 मई की सुबह पूरी दुनिया ने इस प्रतिज्ञा को परिणाम में बदलते देखा है. சுயசார்பு பாரதத்தை பிரதிபலிக்கும் வகையில் 1,54,000 கோடி ரூபாய் அளவிற்கு பாதுகாப்பு தளவாடங்கள் நம் நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்டது. தமிழகம் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் அமைந்துள்ள பாதுகாப்பு தொழிற்பேட்டைகள் 9,100 கோடி ரூபாய் பெருமான முதலீடுகளை ஈர்த்து சாதனை படைத்துள்ளன. இந்நிலையில் நம் நாட்டின் பாதுகாப்பு துறையில் மேற்கொள்ளப்பட்ட சாதனைகள் குறித்து திருச்சி டிடிட்சியாவின் துணைத் தலைவர் திரு ராஜாராம் எடுத்துரைக்கையில்,
ராணுவத்துக்காக 6 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல பணம் பட்ஜெட் ஒதுக்குறாங்க. உள்நாட்டு உற்பத்தி 1.5 லட்சம் கோடி நம்ம தாண்டிட்டோம். வெளிநாட்டுல இருந்து வெப்பன்ஸ் வாங்கிட்டு இருந்தோம். அது எல்லாமே இப்ப நம்ம உள்நாட்டுக்குள்ளேயே நம்ம தயார் பண்றது மிக சிறப்பான ஒரு விஷயம். செல்ஃப் சபிஷியன்டாக இண்டிஜினியஸாக நம்ம உள்நாட்டுக்குள்ளேயே நம்ம பண்றதுனால தற்சார்பு இந்தியாவா நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய பணம் நம்ம மக்களுக்காகவே பயன்படுது. மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதையை நோக்கி இந்தியா போய்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இதே ஒரு வேகத்துல நம்ம போனோம் அப்படின்னாக்க 2035ங்கிறது உலகம் இந்தியாவுடைய வசப்படும் அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்று 2025ஆம் ஆண்டு முடிவடைய ஓரிரு நாட்களே உள்ள நிலையில் நவீன தொழில்நுட்ப திறனுடன் தேசத்தின் பாதுகாப்பு மற்றும் தற்சார்பு பாரதத்திற்கான வலிமையான பாதையை மத்திய அரசு உறுதி செய்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான சிறப்பு அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் சம்பா நெல் கொள்முதல் முன்னேற்பாடுகள் குறித்த முத்தரப்பு ஆலோசனைக் கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள் இன்று பங்கேற்றுள்ளனர். தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் திரு KN நேரு, திரு MRK பன்னீர்செல்வம், திரு TRB ராஜா, திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உள்ளிட்ட 9 பேர் கலந்து கொண்டுள்ளனர். தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்ட ஆட்சியர்கள், விவசாயிகள் கலந்து கொண்டுள்ள இந்த கூட்டத்தில் கொள்முதலுக்கான அனைத்து நிலைப்பாடுகள் குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் 2026 புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை காவல்துறை வெளியிட்டுள்ளது. இதன்படி வரும் 31ஆம் தேதி மாலை முதல் நட்சத்திர விடுதிகள், உணவகங்கள், கேளிக்கை விடுதிகளுக்கு வரும் வாகனங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கேளிக்கை நிகழ்ச்சிகளுக்கான மேடைகளுக்கு தீயணைப்பு துறையின் அனுமதி கட்டாயமாக்கப்பட்டுள்ளதோடு நீச்சல் குளத்தின் அருகே மேடை அமைக்க அனுமதிகள் மறுக்கப்பட்டுள்ளன. காவல்துறையின் உத்தரவுகளையும் நேர வரம்புகளையும் மீறுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் நடத்தப்பட உள்ள சர்வதேச இளையோர் பாய்மர படகு சாம்பியன் பட்டம் மற்றும் ட்ரையத்லான் போட்டிகளுக்கான முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் இன்று ஆய்வு மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தலைமைச் செயலர் திரு முருகானந்தம் உள்ளிட்ட விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். திமுக அரசு மகளிர் பாதுகாப்பு, சமூக நீதி, பொருளாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் தோல்வியடைந்ததாக பிஜேபி மூத்த தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். கோவையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதனால் மாநிலத்தில் மாற்றம் தேவை என்று குறிப்பிட்டார். தமிழக வெற்றி கழகத்தில் வரும் பொங்கலுக்குள் முக்கிய அரசியல் தலைவர்கள் இணைய வாய்ப்பிருப்பதாக இதன் நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதிதாக தொடங்கப்பட்ட கட்சி என்பதால் மக்கள் கோரிக்கைகள் ஆய்வு செய்யப்பட்டு அதற்கேற்ப நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றார். ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் சுவாமி திருக்கோவில் சொர்க்கவாசல் திறப்பு நாளை நடைபெறுவதையொட்டி அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன. பகல் 10 திருமொழி 10ஆம் திருநாளான இன்று நம்பெருமாள் மோகினி அலங்காரத்தில் திரு ஆபரணங்களுடன் அர்ஜுன மண்டபத்தில் எழுந்தருளி சேவை சாதித்து வருகிறார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் ஸ்ரீரங்கம் மற்றும் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் மேற்கொண்டார். தமிழ்நாட்டில் பறவைகள் மற்றும் விலங்குகள் கணக்கெடுப்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பல்வேறு பகுதிகளில் நீர்நிலை வாழ் பறவைகள் கணக்கெடுப்பு பணிகள் முடிவடைந்த நிலையில் நாகை மாவட்டம் கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்தில் வெளிநாட்டு பறவை கணக்கெடுப்பு பணிகள் தொடங்கியுள்ளன. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தின் 10 வனசரகங்களில் இன்று முதல் 5 நாட்கள் புலி கணக்கெடுப்பு பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முல்லை பெரியாறு அணை பகுதியில் மத்திய மண்ணியல் துறை விஞ்ஞானிகள் குழுவினர் மேற்கொண்ட ஆய்வு நிறைவடைந்ததை அடுத்து ஆய்வறிக்கை தேசிய அணை பாதுகாப்பு ஆணைய தலைவரிடம் அனுப்பி வைக்கப்படும் என்று நீர்வளத்துறை தெரிவித்துள்ளது. தர்மபுரி மத்திய கூட்டுறவு வங்கியின் புதிய கிளையை ஆட்சித்தலைவர் திரு சதீஷ் இன்று திறந்து வைத்தார்.
அகமதாபாத்தில் தமிழ்நாடு அணிக்கு எதிரான விஜய் ஹசாரா கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 289 ரன் வெற்றி இலக்குடன் விளையாடும் கர்நாடகா சற்று முன் 6 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 38 ரன் எடுத்திருந்தது. முன்னதாக முதலில் பேட் செய்த தமிழ்நாடு அணி 49.5 ஓவரில் 288 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நகர்ப்புற வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை வழங்கி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தமிழக மீனவர்கள் பிரச்சனையில் இலங்கை அரசின் செயல்பாடுகளை கவனத்தில் கொண்டுள்ளதாக மத்திய மீன்வளத்துறை இணை அமைச்சர் திரு எஸ்.பி. சிங் பாஹேல் கூறியுள்ளார். தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் சம்பா நெல் கொள்முதல் முன்னேற்பாடுகள் குறித்த முத்தரப்பு ஆலோசனை கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள் இன்று பங்கேற்றுள்ளனர். சென்னையில் நடைபெறவுள்ள சர்வதேச பாய்மர படகு சாம்பியன் பட்ட போட்டிகளுக்கான முன்னேற்பாடு பணிகள் குறித்து துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் இன்று ஆய்வு மேற்கொண்டார். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சுவாமி திருக்கோவில் வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.